இன்றைய முக்கிய செய்திகள். புதினுடன் நடக்கும் சந்திப்பு வெற்றி பெற்றால் உடனே இரண்டாவது சுற்று பேச்சு. ஜெலன்ஸ்கியையும் அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என ட்ரம்ப் அறிவிப்பு. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும். விடுபட்டவர்கள் ஆதாரை ஆவணமாக காட்டி மனு அளிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தூய்மை பணியாளர் நலன் காக்க 6 புதிய திட்டங்களை அறிவித்தார் ஸ்டாலின். இலவச காலை உணவு, குடும்பத்தினர் தொழில் தொடங்க மானியம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல். தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சட்டங்களை செயல்படுத்தாததுதான் பிரச்சனைக்கு காரணம் என நீதிபதிகள் கருத்து. வணக்கம். புதினுடன் நாளை நடைபெறும் அலாஸ்கா பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் ஜெலன்ஸ்கியை இணைத்து உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நாட்டோ கூட்டமைப்பில் இணைய உக்ரைன் முடிவு செய்ததை தடுக்க அந்நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 3 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயற்சித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தின் ஆங்கிரேஜ் நகரில் ரஷ்ய அதிபர் புதினை அவர் நாளை சந்தித்து பேசுகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் புதினுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். அலாஸ்கா சந்திப்பு சுமூகமாக நடந்தால் புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி இருவரையும் ஒன்றாக வைத்து மீண்டும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். அதே சமயம் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்தவிட்டால் மிக கடுமையான விளைவுகளை ரஷ்யா சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்தார். அலாஸ்கா சந்திப்பில் பங்கேற்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் அவருடனும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடனும் ட்ரம்ப் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தை தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கும் அலாஸ்கா 1867ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கிய பகுதியாகும். இரு நாடுகளையும் இணைக்கும் மைய கேந்திரமாக பெரிங் ஜலசந்தி கடற்பகுதி அமைந்துள்ளது. அமெரிக்கா ரஷ்யா இடையே பனிப்போர் நிலவிய காலகட்டத்தில் ரஷ்யாவை கண்காணிக்க ராணுவ தளமாக பயன்பட்டு வந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அலாஸ்காவில் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் சீன பாதுகாப்புத்துறை குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை 3 நாட்களுக்குள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களை நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜெயமாலியா பக்ஷி ஆகியோர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அதன்படி இன்று வாதத்தை தொடர்ந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு நிசாமுதீன் பாஷா, ஒன்றிய அளவிலான கீழ்மட்ட அதிகாரிகள் வாக்காளர் சேர்ப்பில் தங்கள் விருப்புரிமை அடிப்படையில் செயல்படுவதாக கூறினார். தாம் கொடுத்த படிவம் மற்றும் ஆவணங்களுக்கு ரசீது கூட கொடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் வாக்காளர்களை சேர்ப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நீக்கும் நடைமுறையாக இருக்கக்கூடாது என்று திரு பாஷா கூறினார். பின்னர் தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் திரு ராகேஷ் துவேதி வாதிடும் போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திரு துவேதி, மொத்தம் 7,24 லட்சம் வாக்காளர்கள் தற்போது உள்ளதாகவும் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீக்கப்பட்டவர்களில் 22 லட்சம் பேர் இறந்தவர்கள் என அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த், இறந்தவர்கள் பலர் உயிருடன் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அது குறித்த விவரங்களை வாக்குச்சாவடி அளவில் வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதனை நேரடியாக வழங்காமல் அரசியல்வாதிகளின் பின்னால் சென்று பெற வேண்டிய நிலையை உருவாக்கியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திரு துவேதி, இணையதளத்தில் வாக்காளர் அடையாள எண்ணை பதிவிட்டால் அனைத்து விவரங்களும் கிடைக்கும் என்று கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி திரு சூரியகாந்த், அதற்கு பதிலாக அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் வெளியிட்டு சர்ச்சையை தீர்க்கலாமே என்று கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இடைக்கால உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் 2025ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்திருந்து தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாத 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை மாவட்ட அளவில் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் ஏன் இடம்பெறவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
இந்த விவரங்கள் அந்தந்த பகுதியில் அதிகம் விற்பனையாகும் செய்தித்தாள்களிலும் தூர்தர்ஷன் உள்ளிட்ட தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலர் தனியாக சமூக வலைதளத்தை கையாண்டால் அதிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதார் நகலை ஆவணமாக காட்டி விண்ணப்பிக்கலாம் என்றும் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வாக்குச்சாவடி வாரியாக அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்டவற்றில் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு தினமும் காலை உணவு, குடியிருக்க வீடுகள், அவர்களது குழந்தைகள் படிக்க சிறப்பு உயர்கல்வித் தொகை உள்ளிட்ட 6 புதிய திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் அதில் பங்கேற்றனர். கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான தொழில்சார் நோய்களால் பாதிக்கப்படுவதை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க தனி திட்டம் தொடங்கவும், தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்கும் போது திட்ட ஒதுக்கீட்டில் 35 விழுக்காடு மானியம் வழங்கவும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளியில் படித்திருந்தாலும் அவர்களுக்கு உயர்கல்விக்கான தொகையுடன் விடுதி கட்டணம், புத்தக கட்டணம் ஆகியவற்றை வழங்கும் புதிய உயர்கல்வி உதவித்தொகை வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளில் நலவாரிய உதவியுடன் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரவும், கிராம பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கவும் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதிகாலையிலேயே பணியை தொடங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளே இலவசமாக காலை உணவை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொழில் தொடங்க கடன் உதவி பெறும் தூய்மை பணியாளர்கள் தவணை தவறாமல் கட்டினால் 6 விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படும் என்ற திரு தங்கம் தென்னரசு, பணியின் போது இறக்க நேரிட்டால் நலவாரியம் மூலம் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் நிதி உதவியுடன் காப்பீடு மூலம் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பணி நிரந்தரம் தொடர்பான வழக்குகளின் முடிவுக்காக காத்திருப்பதாக கூறிய அமைச்சர், அரசின் கதவுகள் பேச்சுவார்த்தைக்காக திறந்தே இருப்பதாக கூறினார். அமைச்சரவை முடிவுகளை தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், நாளும் நம் நகரங்கள் இயங்க நள்ளிரவு, புயல், மழை, வெள்ளம் என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகங்களுக்கு கொண்டு செல்லுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் நாய்க்கடி சம்பவங்களால் ரேபீஸ் நோய் தாக்கி பலியாகும் நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் டெல்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி மூத்த வழக்கறிஞர் திருமதி நனிதா சர்மா என்பவர் தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாயிடம் நேற்று முறையிட்டார். அவரது உத்தரவின் பெயரில் நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு அன்சாரியா ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வு முன் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது டெல்லி அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, ஆண்டுதோறும் 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறினார். ஆண்டுக்கு 20,000 பேர் ரேபீஸ் நோயால் உயிரிழப்பதாக உலக சுகாதார மைய புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். நாய்களுக்கு கருத்தடை செய்வது ரேபீஸ் நோயை தடுக்காது என்றும், நாய்களுக்கு தடுப்பூசி போட்டாலும் குழந்தைகளை அவை கடிப்பதை தடுக்க முடியாது என்றும் திரு துஷார் மேத்தா சுட்டிக்காட்டினார். நாய்கள் கொல்லப்பட வேண்டும் என்று யாரும் கூறவில்லை என்றும், மனிதர்களிடம் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றே வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காப்பகத்திற்கு நாய்களை மாற்ற வேண்டும் என உத்தரவிட்ட போதிலும் என்ன மாதிரியான காப்பகங்கள் என்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார்.
உரிய கருத்தடை செய்திருந்தால் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்காது என்ற அவர் மாநகராட்சி ஊழியர்களால் ஏற்கனவே பிடித்து செல்லப்பட்ட நாய்களை அந்தந்த இடங்களில் விடுவிக்க உத்தரவிடுமாறு வலியுறுத்தினார். பின்னர் வாதிட்ட விலங்குகள் நல ஆர்வலர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கடந்த 11ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவிற்கு மாறாக உள்ளதாக தெரிவித்தனர். தெருநாய்களை பிடித்து வைக்க போதிய இடங்கள் கூட இல்லை என அவர்கள் வாதிட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மேம்போக்கான வாதங்களை முன்வைக்க வேண்டாம் என்று கூறினர். போதுமான சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்தாததால் தான் இந்த பிரச்சினை உருவாகி உள்ளதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். ஒரு பக்கம் நாய்க்கடியால் பொதுமக்கள் துன்பப்படுவதாகவும் மற்றொரு பக்கம் விலங்கு நல ஆர்வலர்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் அனைத்து தரப்புகளும் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க ரோபோக்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட நவீன சாதனங்களுடன் பாதுகாப்பு கட்டமைப்பை இந்திய ராணுவம் உருவாக்கியுள்ளது. சுந்தர்பானி நகரை ஒட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ராணுவ வீரர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதந்திர தினத்தை ஒட்டி தீவிரவாதிகளை தேடி அழிக்கும் பயிற்சியில் வீரர்கள் ஈடுபட்டனர். இதில் மோப்ப நாயுடன் நாய் வடிவ ரோபோவும் பயன்படுத்தப்பட்டது. एक तस्वीर आपने देखी जिसमें वीडियो भी और उसके साथ साथ आपने देखा எல்லைகளை காப்பதில் ரடார், தெர்மல் கேமரா, ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றால் கண்காணிப்பது முதல் அடுக்காக அமைந்துள்ளது. ஊடுருவலை தடுக்க கண்ணி வெடிகள் புதைப்பது, கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பது அடுத்த அடுக்காகவும், 3வது அடுக்காக பதுங்கு குழிகளில் மறைந்துள்ளவர்களை தேடி அழிப்பது மற்றும் நேரடி மோதலும் அமைந்துள்ளன. காஷ்மீர் எல்லையை தாண்டி தீவிரவாதிகள் ஊடுருவுவதை அறவே ஒழிக்கும் நோக்கில் விழிப்புடன் வீரர்கள் பணியாற்றி வருவதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பதுதான் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமக சிறப்பு பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் என்றார். தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை அரசு சிறைப்பிடிப்பது தொடர்கதையாக உள்ளதாக கூறிய திரு ராமதாஸ், அதை முடிவுக்கு கொண்டுவர இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 49 பேரையும் அவர்களின் 9 மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு உடனடியாக விடுவித்து தர மத்திய அரசு முன்வர வேண்டும். கச்சத்தீவை நம்முடைய சொத்து, அதை மீட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். அகழ்வாய்வில் தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்மாதிரி மாநிலமாக உள்ளது என்று திரு ராமதாஸ் கூறினார். கீழடி, கொற்கை, சிவகளை, ஆதிச்சநல்லூர், கங்கை கொண்ட சோழபுரம் வரிசையில் புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூரில் சோழர் கால சிற்பங்கள் கிடைத்துள்ளதால் அங்கே முழுமையாக அகழ்வாய்வு நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இனி வருவது செய்தித் துளிகள். விண்வெளி ஆய்வில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் ராக்கெட், செயற்கைக்கோள் ஏவுவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது அவரது முன்னாள் ஆலோசகர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவான நடவடிக்கை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு 130 ராக்கெட்டுகளை ஏவிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இனி அதைவிட அதிக எண்ணிக்கையில் ராக்கெட்டுகளை ஏவ முடியும். ஆனால் டிரம்பின் இந்த உத்தரவு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை அதிகரிக்கும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சரின் சிறந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின விழாவின் போது முதல்வரால் வழங்கப்படும் விருது பட்டியலில் ஆவடி, நாமக்கல் மாநகராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சிறந்த நகராட்சிகள் பட்டியலில் ராமேஸ்வரம், ராஜபாளையம், பெரம்பலூர் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டு ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அபாயத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாக கோமதேக பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி நிறுவனங்களில் இருந்து அதிக வரி வசூல் மத்திய அரசுக்கு செல்வதால் அந்த நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு உள்ளது என்றார். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது. அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது. அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை
கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் இனியன் தாக்கல் செய்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கான விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என மனுவில் கூறப்பட்டிருந்தது. தலைமை நீதிபதி அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் திரு பி.எஸ். ராமன், வழக்கறிஞர் திரு பி. வில்சன் ஆகியோர் இதே கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாக கூறினர். இதையடுத்து மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் வழக்கறிஞர் இனியனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். ஈழத்தில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் வருகையை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 19ஆம் தேதி சேப்பாக்கத்தில் போராட்டம் நடத்தவுள்ளதாக தவாக தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தவாக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் சமூகத்தின் நலன் தொடர்பான 10 கோரிக்கைகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் அளித்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களின் வருகை அதிகரிப்பதாலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதாலும் தமிழர்களின் உரிமையும் வேலை வாய்ப்பும் பறிப்போவதாக திரு வேல்முருகன் கூறினார். மனித புதைகுழிக்கு உள்ளான எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கின்ற வகையில் ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். பொது வாக்கெடுப்பு, அதுபோன்று இனப்படுகொலை, அதுபோன்று ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற உள்நுழைவு சீட்டு, அதுபோன்று வட இந்தியர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை வழங்கக்கூடாது என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற 19ஆம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 58 புள்ளிகள் அதிகரித்து 80,598 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகள் உயர்ந்து 24,631 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 74,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,290 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 127 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதினுடன் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் ஜெலன்ஸ்கியை இணைத்து உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு தினமும் காலை உணவு, குடியிருக்க வீடுகள், அவர்களது குழந்தைகளுக்கு சிறப்பு உயர்கல்வித் தொகை உள்ளிட்ட 6 புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.